ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் இன் திஸ் வீடியோ டிஸ்கஸ் அபவுட் நீங்கள் ஆல்ரெடி தமிழ் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. லைக் இந்த இவ்வளோ பெரிய ஸ்விங்கை நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க இன் கோல்டில். பிகாஸ் அந்த டைம் நான் என்ட்ரி எடுத்த டைம் வந்து இட்ஸ் ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹைல இருந்து எப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணேன். தென் அதே மாதிரி அங்கே போயிட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஒரு முன்ன பின்ன அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோஸ்ல நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் ஒரு 7 டேஸ் இட்ஸ் ஹோல்டிங் நெனைக்கிறேன். இது நல்லா தான் இருக்கும். லைக் இது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பனா சொல்லிட்டேன். கோல்டோட கேரக்டர எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், வேர்ல்டு லெவல்லயே எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ண மாரி நெனைக்கிறேன். பிகாஸ் நீங்க எப்படினாலும் நெனச்சுக்கோங்க. லைக் நெறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த வீடியோலயே. என் தனக்குல பிடிச்ச ஆளு அப்படின்ற மாரி. நீங்க என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொவைட் பண்ணனால, நான் அத சொல்றேன் ப்ரவுடா. ஓகேங்களா? இதை வச்சு நெறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க இத வச்சு ப்ராஃபிட் பண்ணவங்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சொல்றேன் இத எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ற மாரி. இப்ப நான் அத டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி என் டிபிய மட்டும் நான் மார்க் பண்ணிடுறேன். விஷயங்கள்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம். இப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கோல்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 மந்த்துக்கு முன்னாடியே, இந்த மாரி ஒரு செட்டப் வந்துச்சுன்னா, கோல்டு இங்க தான் வரும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் மேல போகும்ன்னு சொல்லி நான் YouTubeல வீடியோ போட்டுட்டேன். ஓகேங்களா? அத பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாருங்க. அப்பதான் அது எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேங்களா? ஸோ இன் கோல்டு அதோட கேரக்டர நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அது எப்படி ப்ரோ ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, நல்லா ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? அந்த டைம்ல இது நல்ல ஒரு டிமாண்ட், இது சப்ளை. ஓகேங்களா? இது வந்து ஹை வால்யூம்ல இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இன்டர்னல் சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்தளவு இந்த இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நல்ல ஒரு சப்ளை ஜோன் இன்டர்னல்குள்ள இருக்கிறது. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் சொன்னா இன்டர்னல் லாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் செட்டப்பு ஒண்ணு ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பை பார்க்க போறோம் அப்டின்னா, ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் வரணும். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இப்ப டிமாண்ட் ஆயிருமா? ப்ரீவியஸ் சப்ளை ஜோன் இப்ப நம்ம டிமாண்ட் ஜோனா மாறிரும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மாரி தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து அத பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா க்ளோஸ்டுச்சு. அப்ப என்ன ஆயிரும்? ப்ரீவியஸ் சப்போர்ட் நம்மளுக்கு சாரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டா மாறிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா கோல்டு பை போறதுக்கு 2 செட்டப் தான் இருக்கும். ஒண்ணு இந்த மாரி விக்கா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட், அடுத்த கேண்டில் கிரீன். இதுக்கே நெறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. என்னடா வெறும் ரெட் அண்ட் கிரீன மட்டும் நீ வச்சுட்டு இருக்க. மார்க்கெட் ஒண்ணு செஞ்சு விட்டுரும் அப்டின்ற மாரி நீங்க நம்ம Instagramல பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். நம்ம இந்த கோல்டோட கேரக்டர் அனலைஸ் பண்ணும் போதுல. ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட் நெறைய வரதான் செஞ்சுச்சு. இக்னோர் ஒன்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அத பத்தி கவலைப்படலனா. ஸோ இந்த மாரி ஒரு விக்கோட கேண்டில் இருந்துச்சு அப்டின்னா, அது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. நெறைய டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லுது. ஓகேங்களா? இங்க வந்த உடனே என்ன ஆகும் அப்டின்னா, மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுக்கும். இந்த மாரி அடுத்தடுத்த கேண்டில் நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி அடுத்தடுத்த கேண்டில் ஒரு கேண்டில் கிரீன், அடுத்த கேண்டில் ரெட் வித்து ஐஎஃப்சி இந்த மாரி இத சொல்லுவாங்க. லைக் இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் இந்த மாரி விஷயங்கள. ஓப்பன் ஹை வந்து க்ளோஸா ஒண்ணா இருந்துச்சு அப்டின்னா, நல்லாருக்கும் அப்டின்ற மாரி. இது கீழ வந்து வராது அப்டின்ற மாரி இருக்கு. ஐஎஃப்சி அப்டின்ற மாரி நெறையவே ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்டின்னா கூட சொல்லுங்க. நான் போடுறேன். ஓகேங்களா? ஒரு ஐசிடில ஒரு கான்செப்ட்டே இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் அப்டின்றது இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எப்படி கரெக்ட்டா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன் அப்டின்னா, இது வந்த உடனே இந்த ஃபிபொனாக்கில ஃபிபொனாக்கிக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கும். ப்ரீவியஸ்ல கண்டிப்பா அந்த மாரி ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கும். 1 ஹார் டைம் ஃப்ரேம்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது தான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்ல கொஞ்சம் விக்கா இருக்கும். வீக்கா இருக்க மாரி. 1 ஹார் போனீங்க அப்டின்னா, அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது தான். இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான் 1 ஹார்ல. இன் 15 மினிட்ஸ்ல நான் சொல்றேன். அது வந்த உடனே ரீட்ரேஸ்மென்ட் வந்து எங்க வரும் அப்டின்னா, இந்த ஃபிபொனாக்கில இந்த லோல இருந்து அந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போடும். எவ்வளோ வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது. அது போய்க்கிட்டே இருக்கும். போனதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ வரும்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இதுக்கு மேல கூட போகும். வந்த உடனே இந்த 23க்கும் இந்த 38க்கும் நடுவுல தான் வரும். ஓகேங்களா? இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் வந்து இந்த மாரி ஒரு செட்டப் வந்தாலே ட்ரம்ப் ரொம்ப ஒரு டாரிஃப் பண்ணிட்டு இருக்கார்ல. அதனால இந்த மாரி ஒரு செட்டப் வந்தாலே இது 38க்கும் 50க்கும் நடுவுல இப்போ வருது. ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி இந்த 23க்கும் 38க்கும் நடுவுல தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? மேக்ஸிமம் 38ல டேப் ஆயிட்டு போகும். இப்போ வர சினாரியோல 50 வரைக்கும்
பாதி வந்துட்டு தான் மேல போகுது. ஸோ, நான் எப்பயும் போல இந்த செட்டப் எடுத்துட்டேன். இந்த செட்டப் வந்து இப்ப தான் இந்த மாரி வர ஆரம்பிக்குது. இந்த என்ட்ரி எடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த என்ட்ரிலருந்து தான் இந்த மாரி ஒரு 50 கிட்ட வரைக்குமே வருது. பட் இதுக்கு முன்னாடி வரல. ஸோ 50ல எப்பயுமே என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயுமே 30ல எடுப்பேன். 30ல எடுத்து 50ல வைப்பேன். ஒரு 3லருந்து 4 பாயிண்ட் அந்த ரேஞ்சு தான் கிடக்கும். ஓகேங்களா? எப்பயுமே அவ்வளோதான் வச்சிருப்பேன் ஸ்டாப் லாஸ் வந்து. வச்சதுக்கப்புறம் டிபி எப்படி நீங்க ப்ராப்பரா அவ்வளோ தூரம் ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்புட்ன்னா, அதுக்கு வந்து ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஃபிபொனாக்கி எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபிபொனாக்கி எல்லாமே லைக் என்னோட மொபைல் நம்பர் அப்படின்ற மாரிலாம் சொல்றீங்க. நெறையா ஃபேக் ட்ரேடர்ஸ் அவங்கலாம் ஃபேக் ட்ரேடர்ஸ் தான் சொல்லி ஆகணும். என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. ஸோ என்னால அப்படிதான் சொல்ல முடியும் அவங்கள பொறுத்தளவு. அவங்க எல்லாமே சும்மா மார்க்கெட்ட பத்தி ஒண்ணுமே தெரியாம சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ ஃபிபொனாக்கின்றது ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு தெரியல. அவ்வளோதான் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் தெரியாது. அதோட அது இல்லாம யூஸ் பண்ணவும் தெரியாது. நீங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தெரியாம கூட யூஸ் பண்ணலாம். தப்பில்ல. யூஸ் பண்றத ப்ராப்பரா யூஸ் பண்ணா தான் அது கரெக்ட்டா இருக்கும். எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க தான் யூஸ் பண்ணணும். இந்த மாரி டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் யூஸ் பண்ணணும் ஃபிபொனாக்கிய. சும்மா எடுத்தவங்க ஒருத்தன் உள்ள போட்டோம் அப்புட்ன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க கூட பாருங்களேன். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த லோலருந்து இந்த ஹை போட்டோம் அப்புட்ன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு ஃபிபொனாக்கில. அவ்வளோதான். ஓகேங்களா? மக்கப் பண்ணக்கூடாது எதையுமே. ஸோ அது எப்படி ப்ரோ வைக்கிறது அப்புட்ன்னா, அதே மாரி தான். இந்த லோல இருந்து அந்த ஹை இது எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றது. தென் இந்த ரீட்ரேஸ்மென்ட் எவ்வளோ வருதோ அந்த ரீட்ரேஸ்மென்ட் வைக்கணும். ஓகேங்களா? வச்ச உடனே இதுல நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்புட்ன்னா, இந்த ஃபிபொனாக்கி இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல்ஸ் 23, 38, 50, 61 இந்த மாரி இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங். அதுல நீங்க இதுல எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவல்ஸ்ல. ஆனா, நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றேன். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்றேன் அப்புட்ன்னா, ஸோ உங்களுக்கு வேகமா டிபி அடிக்கணும் ஸ்விங் ட்ரேடிங்ல அப்புட்ன்னா, அந்த 161 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 161 வச்சீங்க அப்புட்ன்னா, ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ளக்க மேக்ஸிமம் அடிச்சிரும். ஸோ என்ட்ரி எப்ப எடுத்தோம்? 27த் எடுத்தோம். டிபி எப்ப அடிச்சிருக்கு? 31 அடிச்சிருக்கு. 2 டேஸ் மார்க்கெட் லீவு. ஓகேங்களா? டிபில தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலைல 4 மணிக்கு. ஸோ 3:30க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு அரவுண்ட் ஒரு 4 டேஸ், 3 டேஸ் தான் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 4 டேஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து நல்ல ஒரு ஹோல்ட் பண்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு அப்புட்ன்னா, இந்த 261 இருக்குல்ல, 261க்கும் சாரி 361க்கும் 423க்கும் நடுவுல வச்சுக்கோங்க. இல்ல முக்காவாசி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா 400 வரைக்குமே வரும். ஆனா, நீங்க இந்த 400 வரைக்கும் டார்கெட் பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்க டிப் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆகும். இந்த 400க்கு முன்னாடியே இந்த அளவு முக்காவாசி நீங்க வச்சுட்டீங்க அப்புட்ன்னா, 2 நாளுக்கு முன்னாடி அடிச்சிரும். இந்த ஒரு 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு கேப் இருக்கும். இந்த லெவல்ல இருந்து ஒரு 4 பாயிண்ட் தான் முன்ன பின்ன ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, நான் அதனால தான் இந்த லெவல்ல வச்சுட்டேன். பாதியில வச்சுட்டேன். பாதியில வச்சேன் அப்புட்ன்னா, எனக்கு வந்து டிபி என்ன ஆயிருக்கு? எத்தனாம் தேதி அடிச்சிருக்கு? 1ஆம் தேதி அடிச்சிருக்கு. ஆனா, இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4-3 இந்த 4-3 வந்து நான் இங்க மார்க் பண்றேன். அது எப்ப அடிச்சிருக்கு அப்புட்ன்னா, கீழ பாருங்க 3ஆம் தேதி அடிச்சிருக்கு. 2 நாள் டைம் ஆயிருச்சு. 3ஆம் தேதி காலையில அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 நாள் டைம் ஆயிருச்சு. நான் சொன்ன மாரி அது 2 நாள் வந்துருச்சா? ஸோ இவ்வளோதான். ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருக்கும். பட் அது நீங்க இத கேப்சர் பண்ணனாலும் பண்ணலாம். தப்பே இல்ல. ஓகேங்களா? ஸோ அங்க வரைக்கும் வச்சுட்டு, இப்ப மார்க்கெட் என்ன இருக்கு? உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட்ஸ் குடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த ட்ரேட்ல மட்டும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைச்சிருக்கு? அரவுண்ட் ஒரு 10,852 பிப்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ட்ரேட்ல மட்டும். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு ஹை அக்யூரசி ட்ரேட் அப்படின்னு. தென் அந்த 461 இருக்கு பார்த்தீங்களா? அதாவது நம்ம இந்த 461 என்ட்ரி எடுக்கிறோம்ல, இந்த 461ல மார்க்கெட் அதுக்கு மேல அதுக்கு கீழ மறுபடியும் ஒரு செல்லு வரும். எப்பயுமே இந்த இந்த 423 வந்துச்சு அப்புட்ன்னா, இந்த கரெக்ட்டா அந்த 423ல ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன ஓகேங்களா? 57 ஸோ 67 அப்பன்னா. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. கரெக்ட்டா ஒரு 10 பாயிண்ட் பாருங்க. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா எங்க டேப் ஆயிருக்கு. நான் 10 பாயிண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்ன்னு சொன்னேனா, ஸோ 10 பாயிண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டு, அதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு செல்லு பயங்கரமான செல்லு வரும். தென் நம்ம எங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம் அப்டின்னா, இந்த லெவல்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இந்த தெரியுது பார்த்தீங்களா? அந்த விக்கு இந்த லெவல்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்டின்னா, டெஃபினெட்லி வரும். அந்த பிரைஸ் போனதுக்கப்புறம் ஒரு லோ பிரேக் பண்ணும். ஒரு லோ பிரேக் பண்ணிட்டு, அதுவும் ஃபிபொனாக்கில 78% வரும். ஹை அண்ட் லோ போட்டோம்னா 78% எப்பயுமே இது வரும். இது நான் கேரக்டர் வந்து வேணும் அப்டின்னா கமெண்ட்ல கோல்டு கேரக்டர்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ நான் செல்லுக்கான கேரக்டர் நான் ரிவீல் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அத நான் எங்கனாலும் நான் சொல்லுவேன். அது ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவா ஒர்க் ஆகும். ஸோ நான் அகைன் நான் இன்னும் நெறைய ட்ரேட் இதே மாரி எடுத்திருக்கேன். எடுத்தது எல்லாமே நான் ஷோ பண்றேன். பட் சம்டைம்ஸ் அதையும் அந்த ஆல் டைமையும் உடைச்சிட்டு மேல போயிரும். ஏன்னா மார்க்கெட்ல ஹை பிரஷர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். ஸோ இப்ப இங்க கூட பாருங்க, நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த மாரி விக் வந்துருச்சு. இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரேடு தான். ஆக்சுவலா சின்ன ட்ரேட் அமௌண்ட்ஸ்
100% அதே மாரி நடக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ அதே தான் இங்க பாருங்க. இது வந்து நான் சொன்னேன்னா 38ல கரெக்ட்டா டேப் ஆகும்னு. 38 கரெக்ட்டா டேப் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கா? இங்க என்ட்ரி அந்த பாதியில என்ட்ரி இந்த 50ல நம்ம ஸ்டாப் லாஸ். பாருங்க 3.5 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். தென் வந்து ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் நான் போடுறேன். இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டு அதே தான். அந்த 161ல எப்பயுமே ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். தென் 423 வரைக்கும் நான் டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பாயிண்ட்ன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 8000 பிப் கிடைச்சிருக்கு. 8300 பிப் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்களா, நான் சொன்னது நடந்திருக்கா? மார்க்கெட் பாருங்க. சம்டைம்ஸ் இத உடைச்சுட்டு பேசாம மேல போய்க்கிட்டே இருக்கும். அது மேல போய்க்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எதனால ப்ரோ ஓப்பன் கேட்டோம் அப்டின்னா, இதுவுமே ட்ரம்ப் இஷ்யூஸ்னால வந்தது. இந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இங்க கூட பாருங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா அந்த மாரி ஒரு விக்ஸா இருக்கு. ஸோ விக்ஸ் இருந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதே தான். இந்த லோ பட் இது வந்து ஒரு 100% கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன நடக்க வேண்டியது தான். ஸோ, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாரி இருக்கக்கூடாது. ஒரு விக்கு, ஒரு ரெட் கலர், ஒரு கிரீன் கலர் விக் அந்த மாரி இருக்கணும். இங்க பார்த்த மாரி நம்ம என்ட்ரீஸ் இங்க பார்த்தோம்ல. ஸோ, அந்த மாரி இருக்கணும். இந்த மாரி ஒரு ஒரு ரெட் கலர், ஒரு கிரீன் கலர் இந்த மாரி நீட்டா இருக்கணும். நீட்டா இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். ஸோ, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, நான் நெறைய ட்ரேட் இதே மாரி எடுத்திருக்கேன். ஸோ, இங்க கூட பாருங்க. இங்க வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 கேரக்டர் தான் நடக்கும் அப்புட்ன்னு. ஒண்ணு வந்து இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன பாருங்க. இங்க பாருங்க, இங்கேயும் அதே கேண்டில் தான். பட் என்ன அப்புட்ன்னா, அதே கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஒரு வி ஷேப் பிரேக் அவுட் இருக்கணும். இது ப்ராப்பரா கிடையாது. இதுக்கும் அதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் பாருங்க, இந்த மாரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணும். இத வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்ன ஆகும்? எவ்வளோ ஸ்விங் ஹை போதோ, அந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போய்க்கிட்டு 78% ரீட்ரேஸ்மென்ட் எடுக்க வரும். இந்த லோலருந்து ஹை போட்டோம்னா. எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? 78 டேப் ஆயிருக்கா? இதுவும் அதே கான்செப்ட் தான் நம்ம டிபி வைக்க போறோம். இந்த லோலருந்து இந்த ஹை போயிட்டு, இந்த ஸ்விங்ல ரீட்ரேஸ்மென்ட் வச்சுட்டு, நம்ம டிபி வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ 423 இங்க வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? பட் நான் அதுக்கு மேல வச்சு நான் எக்ஸிட் ஆயிருக்கேன். அதுக்கு மேல தான் நான் வச்சு எக்ஸிட் ஆயிருக்கேன். இப்ப வந்து நான் இத டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த லெவல்ஸ் இருக்கா? ஸோ இங்கேயும் பாருங்க அதே லெவல்ஸ் தான். அந்த லெவல் போனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு செல்லிங்கே வரல. பட் நீங்க எங்கெல்லாம் மேஜரா ஒரு செல்லிங் பார்க்குறீங்களோ, அங்க எல்லாமே ஒரு 618 வந்து சாரி 78% வந்து ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும். இது வந்து ஒரு நார்மல் செல்லிங் தான். அப்ப நான் அகைன் ஒரு நல்ல ஒரு மேஜர் செல்லிங் எங்கேயாச்சும் இருக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுவும் ஓரளவு ஓகே தான். அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு செல்லிங் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இங்க இப்ப கூட இப்ப ஒரு கரண்ட் சினாரியோ இப்ப நடந்துட்டு இருக்குல்ல. இப்ப கூட நீங்க பார்க்கலாம். மார்க்கெட் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இது வந்து பாருங்க ப்ரீவியஸா ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 78% நான் சொன்னேனா இங்க பாருங்க 78% டேப் ஆயிருக்கு. ஆன உடனே பாருங்க நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆயிருக்குன்னு. ஸோ இப்போ கூட பாருங்க மார்க்கெட் இன்னைக்கு கூட இன்னைக்குன்றேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஃபால் நடந்துட்டு இருக்கு. நல்ல ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5% நியர்லி ஃபால் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல் டைம் ஹைல இருந்து ஸோ 6.4% வந்து ஃபால் ஆயிருக்கு. இதையுமே நீங்க கேப்சர் பண்ணியிருக்கலாம். நான் அதே மாரி தான் சொல்லியிருக்கேன். அதே அந்த ட்ரெண்ட் லைன் தான். ஓகேங்களா? இது நீங்க கன்சிடர் பண்ணலாம். இங்க ட்ரெண்ட் லைன் மேனிபுலேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயி கீழ வரல. ஃபேக் அவுட் கிடையாது. ஸோ சாரி ஃபேக் அவுட் பட் வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது. இங்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கு. இங்க என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் இன்னும் இருக்கு. ஸோ அதே மாரி இது கீழ இருக்கிறவங்க ஸ்டாப் லாஸும் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் லைன் தான். இங்க வரைக்கும் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அத நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளக்க எப்ப மார்க்கெட் ஃபால் ஆகுமோ, அப்போ வந்து இந்த ஹைலேருந்து லோ போட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் கீழ அந்த ஹைலேருந்து லோ போட்டேங்க அப்புட்ன்னா, அந்த 78% டேப் ஆயிருக்கு. ஆன உடனே இதுவும் அதே செட்டப் தான். பட் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இப்ப டக்குனு உங்கள நான் ரிவீல் பண்ணிடுறேன். அ அந்த ரீல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் மாரி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி இந்த செட்டப். இதே தான். அதே ஃபிபோனாக்கி எக்ஸ்டென்ஷன் தான். அந்த ஹைலேருந்து செல்லுக்கு போடுறதுனால, அந்த ஹைலேருந்து லோ போட்டு அந்த ரீட்ரேஸ்மென்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? ரீட்ரேஸ்மென்ட் வச்சு இது மேக்ஸிமம் எங்க வரைக்கும் வரும் அப்புட்ன்னா, ஆக்சுவலா ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஸோ பைல இருக்கிறதுனால அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, இப்படி நீங்க வச்சுக்கலாம். ஃபார் இன்ட்ராடேக்கு இந்த மாரி வச்சுக்கலாம். இங்கனக்குள்ளக்கே நீங்க வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்ன அப்புட்ன்னா, இந்த 78% இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்விங்குக்கான ஒரு டிபி. இந்த 78% இருந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்க்கு கீழ ஒரு விக் வந்திருக்கும் டெஃபினெட்லி. ஒரு லோ வந்து லோயர் ஹை வரும். பிரேக் ஆயிடுச்சா, அந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு ரெட் கலர். ஸோ ரீட்ரேஸ்மென்ட்ல வச்சுட்டு இந்த லெவல் வரைக்கும் நீங்க ரீட்ரேஸ்மென்ட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க கூட அந்த கரண்ட் டைம் வச்சீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த 261க்கும் 361க்கும் நடுவுல இல்ல முக்காவாசி திரும்பும். ஓகேங்களா? இப்ப கூட பாருங்க, மார்க்கெட் என்ன இருக்கு? இந்த 26க்கும் இந்த 361க்கும் முக்காவாசி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் குடுத்துருக்கா? அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு.
ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு சினாரியோஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அகைன் நான் மறுபடியும் நான் காட்டிடுறேன். இப்ப இங்கனக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதையுமே அந்த லெவல்ஸ் வச்சு தான் பிரெடிக்ட் பண்ணது. ஸோ இங்க பாருங்க. ட்ரெண்ட் லைன் போயிருக்கா? ட்ரெண்ட் லைன் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ போய்க்கிட்டு இருக்கும் மொத்தல அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். அந்த பிரேக் அவுட் ஸ்விங்ல ஹை அண்ட் லோ போடுறோம். இந்த நடந்திருக்கா? பிரேக் அவுட் நடந்திருக்கா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் இருக்கும். அந்த ஸ்விங் ஹைலேருந்து அந்த ஸ்விங் லோ போட்டுட்டு இந்த ரீட்ரேஸ்மென்ட் வைக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா? வச்சோம் அப்புட்னா இங்க பாருங்க 161க்கும் 261க்கும் நடுவுல திரும்பி இருக்கு. இந்த மாரி திரும்புவத்துல கோல்டு வந்து அக்ரெசிவா மேல போகும். மேல போயிருக்கா? ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. ஸோ இதோட இன் டெப்த் வீடியோ இன்னும் நெறையா கோல்டோட விஷயங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு மாரி இருக்கு. அது எல்லாமே வேணும் அப்புட்னா கமெண்ட்ல கோல்டு இன் டெப்த்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, நான் வந்து ஓகே நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னு நெனச்சு நானும் உங்களுக்காண்டி நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் இல்லையா? ஸோ இத்தன பேர் இவ்வளோ நிமிஷம் ஃபுல்லா பார்த்தவங்க ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? அப்படின்ற மாரி விஷயங்கள் டைப் பண்ணுங்க. இதே மாரி சர்வீஸ நான் ப்ரொவைட் பண்ணவான்றதையும் சொல்லுங்க. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.